வந்து துவா இருக்குமா? நான் கேட்குறேன், ஏன் தகப்பனார் இறந்து போயிட்டாருன்னா நான் துவா செஞ்சு அப்படி செய்வேன், உள்ளத்திலேருந்து செய்வேன், மனம் முருகி செய்வேன், அல்லாட்ட கெஞ்சி எப்படி செய்யணும் அந்த மாதிரி முறையில் நான் செய்வேன். அப்போ நான் என் தகப்பனு துவா செய்கிறக்கா வேண்டி 200 தரம் வந்து துவா செய்யுங்க அப்படின்னு ஒரு ஆளை கூட்டிகிட்டு போனால் அவன் என்ன செய்வான்? 200 தானே செய்வான். கொடுக்குற சாமான் அதுதான் செய்யணும். அதை ஏழைக்கு ஒன்று பணக்காரன்னு ஒன்று செய்கிறானா இல்லையா? இந்த அஜர்த்துமாறு செய்கிற இறந்தவர்களுக்கு செய்கிற துவாவுலையே 40 பார்த்தியா எல்லாம் ஒரே யூனிஃபார்மாக இருக்கா? இல்லை. அப்போ வசதியான வீட்டுக்கு போனால் நீட்டி நிமித்தி பெரிய துவா, ஏழை வீட்டுக்கு போனால் சின்ன துவா. இது வந்து அல்ல ஏற்றுக்குருவானா? அப்போ ஒரு பேர் வைக்க போகிறீங்க, நீங்கள் அல்லாட்டு துவா செஞ்சா அல்ல என் பிள்ளைக்கு வந்து இந்த பேரை வைக்கிறேன் அப்படின்னு ஒரு துவா செஞ்சுட்டு சொன்னால் அது உள்ளத்துலேருந்து வரும். நம்ம தாய் தகப்பனுக்கு நம்ம செய்கிற மாதிரி நம்ம பிள்ளைக்கு நம்ம செய்கிறதுங்கிறது அது பவர்ஃபுல்லான துவா. அதுதான் துவாவே. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்கிறான்? இன்னமா யத்தகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். அல்லாஹ் துவாவை ஏற்றுக்கிறதா இருந்தால் தக்வா உள்ளவர்களிடமிருந்து ஏற்றுக்கொள்வான். இறையச்சம் இருக்க வேண்டும். அப்போ இறையச்சம் யாருக்கு இருக்கு? தகப்பனுக்கு மகன் துவா செய்தால் இறையச்சம் இருக்கும், மகனுக்கு தகப்பன் துவா செய்தால் இறையச்சம் இருக்கும், கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவனும் துவா செய்தால் அதில் இறையச்சம் இருக்கும். அப்போ சொந்த பந்தங்களுக்கு துவா செய்தால் இறையச்சம் இருக்கும். யார் இவருன்னு தெரியாத ஒருத்தனை கூட்டிக் கொண்டாந்து காசை கொடுத்து செய்யினா அதில் என்ன இறையச்சம் இருக்கும்? பிஸ்னஸ் தான் இருக்கும், அதில் தொழில் தான் இருக்குமே தவிர அதில் எப்படி இறையச்சம் இருக்கும்? அது எப்படி துவாவாகும்? அப்போ இந்த மாதிரி நம்மளை வந்து அல்லாட்ட கேட்க தெரியாத ஆக்கி அதுக்கு தான் தர்காவுக்கு போனது அது ஒரு காரணம். இல்லை தர்காவுக்கு போனது காரணம். நம்ம மக்கள்லாம் தர்காவுக்கு ஒரு காலம் போனுச்சு இல்லைங்க. அதெல்லாம் எதனால? அல்லாஹ்வும் அஜர்த்துக்கு, மக்களுக்கு அவுளியா. அஜர்த்து யாருக்கு? அல்லாஹ் யாருக்கு? அஜர்த்து அல்லாட்ட கேட்பாரு, நம்ம கேட்க முடியாது. நம்ம எங்கே போகிறது? அவன் யோசிச்சான், அஜர்த்து பள்ளியாசை போனால் கேட்க விட மாட்டேங்கிறாரு, இங்கே என்ன யார் வேணாலும் கேட்டு போனான், என்ன வேணாலும் நெத்தியை வச்சு கூட தேய்க்கலாம், கேள்றான்ட்டாங்க. அப்போ அதனால தானே இந்த மாதிரி தர்காவில் போய் கேட்குறது, அஜர்த்தை கூட்டி எல்லாத்தையும் செய்கிறது. இந்த காரியங்களுக்கெல்லாம் அடித்தளம் எதுன்னு கேட்டால் உனக்கு துவா செய்ய தெரியாதுன்னு போட்ட மந்திரம். அப்போ நம்ம என்ன கேட்குறோன்னு கேட்டால் இதுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் இதை வந்து நம்ம அவங்க துவா இவ்வளோ பவரான துவா. இப்போ நம்ம ஒரு அஜர்த்தாக இருந்து நம்ம கேட்குற துவாவை விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்து கேட்குற துவா எப்படி? அது இஹ்லாஸான துவா தானே. அப்படி இருந்தும் கூட உங்களுக்காக நான் துவா செய்வேன்னு சொல்லலை. தொழுகைக்கு பிறகு இதை ஓத மறக்காதே, அதை ஓத மறக்காதே, இந்த திக்ர் செய்ய மறக்காதே என்று சொல்லி கொடுத்தார்களே தவிர உனக்கு நான் ஓதுவேன் சும்மா ஆமீன் ஆமீன் மட்டும் சொல்லணும்னு சொல்லி கொடுக்கவில்லை. இன்னும் சொல்ல போனால் இந்த துவா ஓதுறாங்கள மதுஹபிலையும் குர்ஆனில் இல்லாத ஹதீஸ்லையும் இல்லாத மதுஹபிலையும் இல்லாத மனித கருத்தை சம்பாதிப்பதற்காக மார்க்கம் ஆக்கியிருக்கிறாங்களே, இவங்க ஓதுற துவாவில் அஜர்த்து என்ன கேட்பாரு? அவருக்கு எது நல்லதுன்னு படித்து அதனை கேட்பாரு. அவருக்கு நல்லது, உங்களுக்கு அது கெட்டதாக இருக்கும்ல. சில விஷயங்கள் சிலருக்கு நல்லதாக இருக்கும், சிலருக்கு கெட்டதாக இருக்கும். ஒரு உப்பு வியாபாரி இருக்கான்னு சொன்னால் அவனுக்கு மழை பெய்கிறது கெட்டது. ஏன்? மழை பெஞ்சால் சாக்கு தான் மிஞ்சும். சைக்கிளில் உப்பு ஏற்றிக்கிட்டு போகிறான், மழை பெஞ்சிருச்சு, மழையிலெல்லாம் கரைஞ்சி போயிடும். அவனுக்கு என்ன? யாரெல்லாம் இன்றைக்கி நான் உப்பு வைக்க போகிறேன், மழை பெய்யக்கூடாது அப்படின்ற அவனுக்கு இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஒவ்வொருக்கு தேவை. ஒரு விவசாயி இருக்கிறான், அவனுக்கு என்னது? வயல் காஞ்சி போய் கிடக்கும், இறைவா எனக்கு மழை வேணும்பான். இந்த அஜர்த்து உப்பு வியாபாரியாக இருந்தான்னு வைங்க, அஜர்த்து சொந்தக்காரன் எவனாச்சு அவர் என்ன செய்வார்? யாரெல்லாம் மழை வேணாம் பாரு. இவன் ஆமாம்மா. யாருக்கு மழை வேணுமோ அவன் ஆமான்னு கேட்பான். அஜர்த்துக்கு வதன்னு 10 பிள்ளை, யாரெல்லாம் இனிமேல் எனக்கு பிள்ளைய தராத, ஏன் ஏற்கனவே 10 போச்சுல, இனிமேல் எனக்கு வேணாம்னு நினைக்கிறாரு. யாரெல்லாம் இனிமேல் எனக்கு 10 போது நிறுத்திக்கேன்னு சொல்லி அவர் துவா செஞ்சார். அரபியில் உனக்கு அரபி தெரியாது, நீ நான் ஆமீன்ப, உனக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கும். பிள்ளை வேணும்னு நினைப்பேன். அவர் பிள்ளை வேணான்னு கேட்பாரு, நீ என்ன செய்ய ஆமீன்கிற. எப்படி இது சரியாக வருங்கிறேன்? ஒவ்வொருத்தரும் தனித்தனி தேவை. என் தேவை வேற, உன் தேவை வேற. எனக்கு நீங்கள் கேட்க இயலாது, உனக்கு நான் கேட்க இயலாது. இப்போ நான் எவ்வளோ தவறுகள் செய்திருப்பேன், என் இறைவன்ட்டு நான் மன்றாடுவேன் ரகசியமாக. அதெல்லாம் கேட்க விட்டீங்களா? சொல்லி தந்தீங்களா? அப்போ துவா என்பது வந்து நம்ம பாவங்களை அல்லாட்ட முறையிடணும். இதை மைக்கு போட்டு முறையிட முடியாது. அல்லாட்ட என்ன செய்யணும்? இறைவனுடைய வல்லமை உணர்ந்து அல்லா நான் தப்புகள் செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சு நல்லவன் ஆகிட்டேன்னு கேட்கணும். அப்போ எனக்கு தேவைகளை எல்லாம் கேட்கும்பொழுது மைக்கு போட்டு கேட்டால் கேள்வி பண்ணுவாங்க. நான் ஒரு கேட்குறேன்னு வைங்களேன், யாரெல்லாம் என்னை பெரிய கோடீஸ்வரனாக்கு சிரிப்பாங்க. அப்படி வரும் கோடீஸ்வரனாக்குமா அவ்வளோ சாப்பாடுக்கு வழி இல்லை, கோடீஸ்வரன் இப்படி கேட்பீங்களா? இல்லையா? என் இறைவன் இப்படி சொல்ல மாட்டான். என் இறைவன்ட்ட நான் ரகசியமாக கேட்டால் என் அடியானை பார்த்தாயா? கோடி கேட்கிறான், அவன் சாப்பாட்டு கஷ்டப்படுறான், என்னுடைய வல்லமையை நம்பி இருக்கிறான், என்னுடைய கருணை நம்பி இருக்கிறான், நான் நினைத்தால் அவனை கோடீஸ்வரன் ஆக்குவேன் என்ற நம்பிக்கை அவனுக்கு இருக்கிறது அப்படின்னு என் இறைவன் அதை சந்தோஷப்படுவான. எந்த துவா நல்லது? அப்போ அந்த துவாக்கள் வந்து அவரவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்பது தான் துவாவே தவிர எந்த பாஷை அரபியில் கேட்க அவசியம் கிடையாது. அது ஒரு தப்பாக நினைக்கிறாங்க. துவாக்கள் நமக்கு அரபி தெரியாத,
அல்லாவுக்கு தமிழ் தெரியாதோ? அட உனக்கு அரபி தெரியாட்டினடா, உன் இறைவனுக்கு தமிழ் தெரியுமா தெரியாதா? எல்லா பாஷையும் தெரியுமா தெரியாதா? அப்போ உனக்கு அரபி நமக்கு தெரியாமல் இருந்தால் இறைவனுக்கு தமிழ் தெரிந்து விளங்கிக்கிறங்க. எல்லா மொழிகளுக்கெல்லாம் நபிமார்கள் அனுப்புனானே அவங்களாம் அந்தந்த மொழியில் கேட்டிருப்பாங்க, அரபியில் கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் அரபு நாட்டுக்கு அனுப்பப்பட்டதுனால அரபியில் எல்லாம் சொன்னானே தவிர அரபியில் மட்டும்தான் கேட்கணுமா? மற்ற பாஷையில் கேட்க முடியும்? அப்படி எல்லாம் அநீதி இழைப்பானா? அப்படி பாரபட்சம் காட்டுவான். அரபிகள்லாம் அவனாக தாய்மொழியில் கேட்கறது, நம்மளாம் கேட்க முடியாமல் சந்தியில் விடுறது, இது இறைவன் நீதி ஆயுது. அப்போ நம்ம தாய்மொழியில் கேட்கணும். அரபியில் ரசூலுல்லாஹ் கற்றுத்தந்த துவாக்கள் அரபியில் கேளுங்க. சில துவாக்களை மனப்பாடம் பண்ணி வச்சுருப்போம்ல, அதை கேளுங்க, அரபிலே கேளுங்க. அது போக புள்ள வேணுமா, செல்வம் வேணுமா, நோய் நொடி நீங்கணுமா, சந்தோஷம் வேணுமா, கவலை போகணுமா, மறுமையில் சொர்க்கத்துக்கு, எல்லாத்தையும் நீ துவம் பாசையில் கேளு, உள்ளத்திலேருந்து கேளு, உருகி கேளு, அழுது கேளு, அல்லாஹ் உணர்ந்து கேளு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களே, தப்பு செஞ்சு தரப்பனா லலம்னா அம்புசனா, எங்களுக்கு நாங்கள் அநீதி இழைத்து விட்டோம், இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா, எங்களுக்கு மன்னித்து அருள் புரியவில்லை என்றால் லனகூனன மினல் காசிரீன், நாங்கள் நஷ்டவாளிகளாகி விடுவோம் என்று அப்படி அழுது புலம்பி கேட்ட பிறகு அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். அந்த மாதிரி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடிய சமுதாயத்தை உருவாக்குவதற்கு பதிலாக உனக்கும் அல்லாஹ்வுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு உண்டாக்குனீங்களே, எந்த கருத்து இது? அல்லாஹ்வுடைய கருத்தா, ரசூலுடைய கருத்தா, அவங்க மத இமாமுடைய கருத்துமா? அதுவும் இல்லை. அப்போ இமாம்கள் பேரை பயன்படுத்தி கொள்றது, சும்மா செய்கிறதெல்லாம் இஷ்டத்துக்கு வாயில் வந்தது போலாம் மார்க்கம் சொல்லி விட்டுருவாங்க.